நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேங்க்யூ ஜீசஸ். நல்லவரே நன்றி சொல்கிறேன். ஏசப்பா கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். அருமையான ஜோசுவா டிவி மூலமாக ஏசப்பா நாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகள் நினைத்து நன்றியோடு துதிக்கிறேன், சொத்துரிக்கிறேன். ஏசப்பா அந்த பாட்டு பாடும்போது ஆண்டவர் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டோடைய வார்த்தை பேசும்போது கர்த்தர் பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமும் மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடும்போது எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோம். நம்ம எல்லாம் சேர்ந்து கையை தட்டி பாடுவோம். உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோம் ஏசையா. உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோம் ஏசையா. ஜீவன் சுகம் பாலன் தந்தீர் ஏசையா, ஜீவன் சுகம் பாலன் தந்தீர் ஏசையா, ஜீவ காலமெல்லாம் பாதுகாத்தீர் ஏசையா, ஜீவ காலமெல்லாம் பாதுகாத்தீர் ஏசையா. ஜபாவி எனக்கு தந்தீர் ஏசையா, ஜெயத்தையும் தந்து விட்டீர் ஏசையா. ஜபாவி எனக்கு தந்தீர் ஏசையா, நல்ல ஜெயத்தை தந்து விட்டீர் ஏசையா. உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோ ஏசையா. ஆவியிலே நிரம்பி நான் ஜெபித்திடு, நல்ல அபிஷேகத்தை நிரப்பிடுங்க ஏசையா. ஆவியிலே நிரம்பி ஜெபித்திடு, நல்ல அபிஷேகத்தை நிரப்பிடுங்க ஏசையா. அந்நிய பாசை பேசி நாம் மகிழ்ந்திட, அக்கினி அபிஷேகத்தை நிரப்பிடுங்க ஏசையா. அந்நிய பாசை பேசி நாம் மகிழ்ந்திட, அக்கினி அபிஷேகத்தை நிரப்பிடுங்க ஏசையா. உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா, நாங்கள் ஆர்ப்பரித்து பாட வந்தோ ஏசையா. வரங்கள் கனிகள் தந்திடுங்க ஏசையா, வரங்கள் கனிகள் தந்திடுங்க ஏசையா, நல்ல வல்லமையால் நிரப்பிடுங்க ஏசையா, நல்ல வல்லமை நிரப்பிடுங்க ஏசையா. சுகமாக்கும் வரந்தாங்க ஏசையா, புத செய்யும் வரந்தாங்க ஏசையா, சுகமாக்கும் வரந்தாங்க ஏசையா, அற்புத செய்யும் வரந்தாங்க ஏசையா. உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோ ஏசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோ ஏசையா. தேங்க்யூ லார்டு. ஸ்தோத்திரம். என்ன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒரு காற்று வந்து, கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு காற்று வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது. அன்பு பிள்ளைகளே, காற்றுகள் என்ற தலைப்பில் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த முடியாது கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆள ஆரம்பித்தாங்க. அந்த ஜனங்களுக்குள்ள மிகுந்த இச்சை உள்ளவர்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் அப்படி சொல்லி அழுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர்
பார்வோன் கையில் இருந்து அவங்க ரொம்ப கொடுமையாக அனுபவித்தாங்க. கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. மோசேங்கிற ஒரு கர்த்தரை எழுப்பி, ஒரு ஊழியக்காரரை எழுப்பி அவங்கள கொண்டு வந்தார். வார வழியில் பார்த்தீங்கன்னா இறைச்சி கிடைக்கலன்னு சொல்லி எல்லாம் அழுதுருக்காங்க. பாருங்கள், எந்த வேலையும் செய்யாமல் நல்லா ஆண்டவர் மன்னாவை கொடுத்து போஷித்து வந்தார். அது மன்னா மட்டும் கிடைக்கிது, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி எல்லாம் அழுகிறாங்க. பாருங்கள் எப்படி அழுதுருக்காங்கன்னு சொல்லி. வெள்ளரிக்காய் கேட்டு கேட்டு வெம்பி வெம்பி அழுதாங்களாம், கொம்மடிக்காய் கேட்டு கேட்டு கொம்பட்டி கொம்பட்டி அழுதாங்களாம். வெள்ளரிக்காய் கேட்டு கேட்டு வெம்பி வெம்பி அழுதாங்களாம், கொம்பரிக்காய் கேட்டு கேட்டு கொம்பட்டி கொம்பட்டி அழுதாங்களாம். எகிப்திலே சாப்பிட்ட அந்த வெள்ளரிக்காயும் அந்த கொம்பட்டிக்காயும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகள் நினைக்கிறோம். எகிப்தில் எப்படி பாவத்தில் இருந்தாங்க, ஆண்டவரை ஆராதிக்கலை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்ல சும்மா இருந்தே சாப்பாடு கிடைக்கி. எகிப்து தேசத்தில் பார்த்திங்கன்னா செங்கலாக இருப்பாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் பார்வோன் சரியான கூலி கொடுக்கல, ரொம்ப கொடுமையாக வேலை வாங்கினா. ஆண்டவர் நோக்கி அழுதாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், சும்மா இருந்து சாப்பிட முடியல. அங்கெல்லாம் அழுகிறாங்க, இறைச்சி கிடைக்கலையேன்னு சொல்லி. சோத்துறோம், எல்லா காய்கறிகளும் நினச்சி அழுதுருக்காங்க. கொம்பட்டிக்காய் சாப்பிடக்கூட முடியாது, கசப்பு, அதை நினச்சி அழுதுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் என்ன செய்யணும். மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஜனங்களும் அழுகிறாங்களே, எல்லாம் இறைச்சி கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இத்தனை பேருக்கு நான் எப்படி கொடுக்க? என்னோடு இருக்கிற காலாளுக்கு 6 லட்சம் பேர், அத்தனை பேருக்கு நான் எப்படி இறைச்சி கொடுக்க முடியும்னு மோசே சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் பெரியவர். அவர் சொல்கிற கர்த்தருடைய கை குறுகவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செய்தார். என்ன சொல்கிறார் பாருங்கள், அவங்க 1 நாள் 2 நாள் அல்ல, 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் இல்லை, 1 மாதம் வரைக்கும் புசிப்பார்கள் சொல்லி நல்லா இறைச்சி கொடுக்குறாங்க. பாருங்கள், மூக்கால் அவங்க சாப்பிட்டு மூக்கால் தெவிட்டி போக மட்டும் கொடுக்குறாங்களாம். அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேர் சொல்கிறார். பாருங்கள், சிலர் நம்ம வீட்டில் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுங்க, ஆமாம் முட்டை சாப்பிட்டுட்டேம்பாங்க. எல்லாம் வேத வசனத்தை வச்சு தான் சொல்கிறாங்க, வசனத்தில் தான் தெளிவாக சொல்லியிருக்கு. நான் முட்டை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தின் காடைகளை அடைத்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையை மேல் 2 முழு வரை நிறைய. பாருங்கள், ஒரு காற்று தான் ஆண்டவர் அனுப்பினார். அந்த காற்றில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவங்களுக்கு தேவையான காடைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒருவேளை நீங்களும் சில காரியங்களுக்கு அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த கண்ணீரை காண்கிற தெய்வம், அழுகை கேட்கிற தெய்வம். ஆனால் திரும்பி எகிப்தில் இருந்ததுன்னு நினச்சி அழக்கூடாது. சிலர் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகும் என் கஷ்டம் மாறலையே, கண்ணீர் மாறலையே, ஃபஸ்ட்டு அங்கே இந்த தெய்வத்தாலும் வணங்கிட்டு இருந்தேனே, அப்படியா இருந்தவர்களே நினைப்பாங்க. எல்லா அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் கை குறுகவில்லை. உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அழுகையை கர்த்தர் கேட்டு ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்பினார். பாருங்க, பெரிய அதிசயம் நடந்துச்சு. அதே போல் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். கலங்க வேண்டாம் இன்னும் கர்த்தர் சொல்கிறார். தேவன் சர்வ வல்லவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் வேதனையை மாற்றுகிற தெய்வம். அவர் கூட இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:23 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோத என்று வேதத்தில் சொல்லப்பட்டு, கோராவரி ஒரு காற்று இருக்குது. அந்த காற்று துன்மார்க்கருடைய தலைமேல் மோதுமா. உங்களுக்கு விரோதமாக யாரும் எழும்பி துன்மார்க்கமாக நியமமான காரியங்களை செய்தால் ஒரு காற்றை விடுவார். தலை மேல் மோதுனே மனம் திரும்பிடுவான். பாருங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் அற்புதம் நடக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 27:14 ஒரு காற்று இருக்கிறது, யுரோக்குழி தான் காற்று. பாருங்கள்,
அப்போஸ்தலர் எல்லாரும் கடலில் பிரயாணம் பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு காற்று, சின்ன தென்றல் காற்று அடித்த மாதிரி இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு பெரிய யுரோக்கொலி தான் காற்று வருகுது. அது எல்லாம் கப்பலை சேதமடையக்கூடிய அளவுக்கு எல்லாரும் தண்ணிகளை விழுந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அவர்களை பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த கப்பலில் போன மக்கள் ஊழியக்காரங்களோட சொல்ல கேட்கவே செய்யல. பவுல் சொல்லியிருக்கிறாரு, நம்ம இந்த வழியாக போக வேண்டாம், அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. வெகு காலம் சென்று உபவாச நாள் கழிந்து போனபடியாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் இருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். அன்பு பிள்ளைகளை, ஊழியக்காரங்க எச்சரிக்கும் போது கீழ்ப்படிங்க. அந்த பவுல் அவர்களை எச்சரித்தான். ஆனால் அவங்க கேட்கல. திரும்ப பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யார் சொன்ன கேட்டாங்கன்னா, அந்த மாலுமி சொல்ல கேட்டாங்க. கப்பல் ஓட்டுற மாலுமி சொல்ல கேட்டாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்ல கேட்குற அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை உலகத்தார் சொல்ல கேட்கலாம், ஊழியக்காரங்க சொல்ல நிறைய பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு கீழ்ப்படிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த யுரோக்கொலி தான் காற்று வந்து மோதி பவுல் என்ன சொன்னாரோ அது நடந்துச்சு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா சரக்குகளையும் எடுத்து போட்டாச்சு, ஜீவனு கூட வருத்தம் வந்துச்சு. ஆனால் எப்படியும் ஆண்டவர் பாதுகாத்தார் உயிரை. அப்படி நம்ம எல்லாம் கொஞ்சம் ஊழியக்காரங்க சொல்லி கீழ்ப்படிந்து நடக்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அதனால் நம்ம ஊழியக்காரங்க சொல்லி கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை கர்த்தர் மாற்றி பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. மேல்வெட்டு அறையில் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:2 அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பலத்த காற்று ஒன்று இறங்கி வந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த காற்று எல்லா வீடு முழுவதும் நிரப்பிட்டு எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளும் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள். அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பப்படும் பொழுது அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார், வெவ்வேறு பாஷைகளை கொடுக்கிறார். எல்லாரும் நிரப்பப்பட்டு நல்லா பேசுகிறாங்க. பாருங்கள், அந்த பலத்த காற்று நம்ம வீட்டில் அடிக்கும்போது, நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இறங்கி பெரிய காரியங்களை செய்வார். அந்நிய பாஷை கிருபை வரங்கள் வல்லமைகளை கொடுப்பார். வரங்கள் வல்லமை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவர். அப்படி நிரப்பி அபிஷேகம் நிரம்பினால 17 சொல்கிற, கடைசி நாட்களில் மாம்சமான யாவரு மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிய மேலும் அந்நாள்கே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லா மேலேயும் ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேங்கிறார். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த பலத்த காற்று நம்ம மேலே வீசணும் கண்டிப்பாக. அப்படி வீசும்பொழுது தான் அற்புதங்கள் நடக்கும். பாருங்கள், இந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபித்து விட்டு 3 அதிகாரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆலயத்துக்கு போயிருக்காங்க. 9ஆம் மணி நேரத்தில் ஆலயத்து போகும்போது பரவில சப்பானியாய் இருந்த ஒருத்தர் பிச்சை கேட்டுகிட்டே இருக்கிறான். எல்லாரும் பிச்சை கொடுக்குறாங்க. ஆனால் பேதுரு யோவான் போகும்போது எங்கள்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, நாங்கள் எங்கள்கிட்ட உங்களை உனக்கு தருவ சொல்லி
நசராய் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றார்கள். பாருங்கள், அவன் நடக்கிறான், துளுறான், குதிக்கிறான். என்ன சந்தோஷம் பாருங்க. ஏன்னா அந்த பரிசுத்தாவியில் நிரம்பினா தான் அப்படி ஒரு வல்லமை கிடைக்கும். சப்பானிகள் நடப்பார்கள், குருடர் கண்கள் திறக்கப்படும், வியாதிஸ்தர்கள் சுகமாக வரும். அப்படி ஒரு கிருபை ஆண்டவர் கொடுக்கிறவர், சுகமாக்குற வரங்கள் வல்லமைகளை கொடுக்கிற தெய்வம். அதனால் பாருங்க, அது மட்டும் இல்லை, அந்த பேதுரு யோவானு என்ன சொன்னான்னு 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மறுத்தோலிருந்து எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் இயேசுவை பிடிச்ச உடனே அவன் சபிக்கமும் சத்தியமனும் தொடங்கினா பேதுரு. இயேசுவை பற்றி தெரியவே தெரியாதுன்ட்டான். ஏன்னா நம்மளையும் பிடிச்ச சிலுவையில் அறிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து சொன்னான். அப்போ அவன் பரிசுத்தாவி பெறலை, அபிஷேகம் பெறலை. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது அவனுக்கு தைரியம் வருது. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கணும். தைரியமாக சொல்கிறோம் அன்பு பிள்ளைகளே. பரிசுத்தாவி நம்மகிட்ட வரும்போது தான் தைரியமாக இயேசுவை பற்றி சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம மனுஷருக்கு பயப்படுவோம், உலகத்துக்கு பயப்படுவோம், பொல்லாத பிசாசுகளுக்கு கூட பயப்படுவோம். பரிசுத்தாவி நம்மிடத்து வரும்போது நம்ம யாருக்கு பயப்படணும்னு தேவையில்லை. இயேசுக்காக வைராக்கியமாக ஜீவிக்கலாம். ஆண்டவர் சுகமாக்குற வல்லமையை அந்த பிறவில சப்பானி இருந்தவன் நடக்க செய்த கிருபை நமக்கும் ஆண்டவர் கொடுப்பார். அற்புதங்களை செய்கிற கிருபை கொடுப்பார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் அப்படி நடத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவன் சர்வ வல்லவர், அந்த மகிமை தேவன் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் வல்லமைகளை கொடுக்க வல்லவர், அந்நிய பாசைகளை நிரம்பி ஜெபிக்க கர்த்தர் நம்மை பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நமக்கு தரப்போகிற கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி நான் ஜெபித்திட, நல்ல அபிஷேகத்தான் நிரப்பிடுங்க ஏசையா. ஆவியிலே நிரம்பி நான் ஜெபித்திட, நல்ல அபிஷேகத்தான் நிரப்பிடுங்க ஏசையா. அந்நிய பாசை பேசி நாம் மகிழ்ந்திடு, அக்கினி அபிஷேகத்தான் நிரப்பிடுங்க ஏசையா. அந்நிய பாசை பேசி நாம் மகிழ்ந்திடு, அக்கினி அபிஷேகத்தை நிரப்பிடுங்க ஏசையா. உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா. நாங்கள் ஆர்ப்பரித்து பாட வந்தோ ஏசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா. நாங்கள் ஆர்ப்பரித்து பாட வந்தோ ஏசையா. பரங்கள் கனிகள் தந்திடுங்க ஏசையா. பரங்கள் கனிகள் தந்திடுங்க ஏசையா. நல்ல வல்லமையா நிரப்பிடுங்க ஏசையா. சுகமாக்கும் வரந்தாங்க ஏசையா. அற்புத செய்யும் வரந்தாங்க ஏசையா. சுகமாக்கும் வரந்தாங்க ஏசையா. அற்புத செய்யும் வரந்தாங்க ஏசையா. உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா. நாங்கள் ஆர்ப்பரித்து பாட வந்தோ ஏசையா. அன்பு பிள்ளைகளை எல்லாரும் கைகளை தட்டி அந்நிய பாசை பேசி ஆண்டவரோடு இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். எப்படி பேதுரு யோவான் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபித்த பொழுது, அந்நிய பாசை பேசி ஜெபித்த பொழுது, ஹல்லேலூயா, பிறவிலே சப்பானி இருந்தவன் நடக்க பண்ணாங்க, ஏசுக்கா வைராக்கியம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கிருபை ரிகலா தூனா ஷம்பலா பௌதனா ஷபா. தகப்பனே நன்றி சொல்கிற ஒரு வல்லமை இறங்கட்டையா, கிருபை இறங்கட்டையா. ஆவிக்கிற வரங்கள் வல்லமைகள் கிடைக்கட்டையா, சுகமாக்குற வரங்கள் கிடைக்கட்டும், அற்புதங்களை செய்கிற வரங்கள் எல்லாம் அந்நிய பாசை இல்லாதவர்கள் அந்நிய பாசையில் பேசும்படி நாமத்தை மையப்படுத்தட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. பலத்த காற்று ஆண்டவரே வீசட்டும், பிள்ளைங்க மேலே பலத்த காற்று வீசட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படட்டும், அந்நிய பாசையில் நிரப்பப்பட்டும். மாமசமான யாவரை மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், என் ஊழியக்காரர் மேலே ஊழியக்காரிகள் மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவே சொன்ன தெய்வம். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்கப்பா.
பரிசுத்த ஆவியின் வரங்கள் வல்லமைகளை பெற்று பிள்ளைகள் வைராக்கியமாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டோட கருத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். தேவக்கரம் அசுத்தக்கரம் கூட இருக்கட்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. அருமையான அப்போ இந்த ஜோஸ்வா டிவிக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவர் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவர் கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேங்க்யூலா, நன்றி சொல்கிறேன். கிருபை நாள் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க ஏசப்பா. வரங்கள் வல்லமைகள் கொடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவருக்கு வைராக்கியமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. பேதுரு பரிசுத்தாவி பெறாதற்கு முன்னால் பயந்தான் ஆண்டவரை சபிக்கும் சத்தியம்னு தொடங்கினான். ஆனால் பரிசுத்தாவி பெற்ற பிறகு தைரியமாக சொன்னான். அப்படி ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. கரங்களை தாழ்த்துறோம். தைரியமாய் சுவிசேஷம் சொல்ல, தைரியமாய் இயேசுவை பற்றி சொல்ல, தைரியமாய் ஊழியங்களை செய்ய கர்த்தர் அனுக்கிரம் பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆண்டோட கருத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.